SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். காணாமல் போனவர்களின் உறவுகளுக்கான நீதி அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. பிள்ளையானின் கைதின் பின்னணியில் கருணா அம்பலமாகும் ரகசியம். மைத்திரிகா ரணிலில் டீல் அம்பலம். மழையில் நினைத்தபடி பெண் ஆர்ப்பாட்டம் நடந்தது என்ன? தமிழர் என்பதால் நீதிபதி இளஞ்செழியனை புறக்கணித்த அனுரா. பல நாடுகளுக்கான வரி விதிப்பை இடைநிறுத்தியதால் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். காணாமல் போனவர்கள் தொடர்பான அநீதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் ஹரணி, காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இருப்பினும் இந்த விசாரணைகளை நாங்கள் தனிப்பட்ட அடிப்படையில் நடத்த முடியாது. இதுபோன்ற விடயங்கள் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தீர்க்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான தோல்விகளினால் தான் இந்த விடயங்களில் தாமதத்துக்கு மிக முக்கிய காரணங்களாக அமைந்தன. எனவே இதுபோன்ற பிரச்சினைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து பரிந்துரைகளை வழங்கிய நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளையும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவினரால் செவ்வாய்க்கிழமை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இதே விவகாரம் தொடர்பில் கடந்த வருடம் டிசம்பர் 19ஆம் தேதி ஐக்கிய தமிழர் சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சிஐடி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது விசாரணைகளை முடித்துவிட்டு வெளியேறிய கருணா மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை குறித்து தன்னிடம் சில கருத்துக்கள் சிஐடியினர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார். அத்தோடு தனக்கு தெரிந்த விடயங்களை தெளிவாக சிஐடியினருக்கு கூறியதாகவும் கருணா குறிப்பிட்டிருந்தார். அதன்படி பிள்ளையானின் கைது நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் கருணா அம்மானும் இருக்கலாம் என்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கு ரணில் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானிகை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். அதன்படி அர்ச்சுனா மகேந்திரன் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் என அவர் நிபந்தனை விதித்துள்ளார். இவ்வாறு நிபந்தனைகளை விதித்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனாவின் ஜனாதிபதி பிரச்சேதத்துக்கு நிதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புனைமுறி மோசடி தொடர்பாக நடத்தப்படும் புதிய விசாரணைகள் குறித்து மேலும் பலவற்றை வெளிப்படுத்துவேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். பிணை முறி மோசடி தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபை வளாகத்துக்குள் நுழைந்து தாவரங்களை தின்று சேதமாக்கிய பசுவை பிரதேச சபையினர் பிடித்து கட்டி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எண்ணூறுவேல் பிரதேச செயலக நுழைவு பாதையில் வழிமறித்து நேற்று ஆர்ப்பாட்டம் செய்ததால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் வேலனை நகர் பகுதியில் பசுமாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பெண்ணொருவரது பசு கட்டவிழ்த்தப்பட்ட நிலையில் வேலனை நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபை வளாகத்துக்குள் உள்நுழைந்து அங்கிருந்த சில தாவரங்களை சேதப்படுத்தியதாக கூறி பிரதேச சபையினர் ஊழியர்கள் பசுமாட்டினை பிடித்து கட்டி வைத்துள்ளார்கள். அந்த பசுவை உரிமையாளர் தேடி வரும் வரை சட்ட விதிமுறைகளுக்கேற்ப தமது பராமரிப்பில் வைத்திருந்துள்ளார்கள். இந்நிலையில் பசுமாட்டின் உரிமையாளர் 2வது நாளாக இன்று பிரதேச சபையில் பொறுப்பில் பசுமாடு இருப்பதை அறித்து பசுவை விடுவிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு மாடுகளின் நலன் கருதி அவற்றை அவிழ்த்து விட்டதாகவும் அவ்வாறான நிலையில் பசு பிரதேச சபையின் வளாகத்துக்குள் சென்ற காரணத்துக்காக பிடித்து கட்டி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த பெண் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கமும் தமிழர் தரப்பில் சிறு தவறுகளை விடுகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உதாரணமாக சொல்லப்போனால் நீதிபதி இளஞ்செழியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு சகல தகமைகளும் இருந்துள்ளது. ஆனால் அவர் ஓய்வு பெற்றுள்ளார் என்ற காரணத்தை கூறி ஜனாதிபதி அனுர அவரை புறக்கணித்துள்ளார்.
ஆனால் அந்த காலத்தில் அவர் ஓய்வு பெறவில்லை என்பதனை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இளஞ்செழியன் ஒரு தமிழர் என்ற ரீதியில் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. எனவே இளஞ்செழியனை மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆக்குவதற்கு ஆந்திரா விட்ட தவறை மீள எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். பெரும்பாலான நாடுகளில் பொருட்களுக்கு அதிக வரிகளை நிறுத்தி வைப்பதாகவும் அதற்கு பதிலாக 10% இறக்குமதி வரி விகிதத்தை விதிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு தொடர்ந்து அமெரிக்க பங்குகள் உயர்வடைந்துள்ளன. பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட வர்த்தக கூட்டாளிகளுக்கு அதிக வரிகளை விதிப்பதை திரும்பப் பெறுவதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. இருப்பினும் சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கான வரிகளை மேலும் உயர்த்துவதாகவும் குறைந்தபட்சம் 125% வரி உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வர்த்தக போரினால் தூண்டப்பட்ட பொருளாதார மந்தநிலை குறித்து கடுமையான எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் சந்தை கொந்தளிப்பில் பல நாட்களுக்கு பிறகு பிற்பகல் வர்த்தகத்தில் S&P 507% உயர்வடைந்துள்ளதுடன் பல ஆண்டுகளில் சிறந்த ஒரு நாட்களில் இது ஒன்றாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் அவர் அறிவித்த வரிகள் நடைமுறைக்கு வந்து 24 மணித்தியாலத்துக்குள் ட்ரம்பின் முடிவு வந்துள்ளது. இது வியட்நாம் போன்ற முக்கிய வர்த்தக கூட்டாளிகளின் பொருட்களை பாதித்துள்ளது. வியட்நாம் அதன் இறக்குமதி வரிகளை 46% வரி எல்லையில் புதிய வரிகளை எதிர்கொண்டன. இந்த கட்டணங்களை கைவிட்டு வருவதுவே காலத்தின் ஒரு முக்கிய விடயம் மட்டுமே என்று மூலதன பொருளாதாரத்தின் தலைமை வட அமெரிக்க பொருளாதார நிபுணர் பால் ஆஷ்வே கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனவர்களின் உறவுகளுக்கான நீதி அரசாங்கம் விடுத்துள்ள அறிக்கை. பிள்ளையானின் கைதின் பின்னணியில் கருணா அம்பலமாகும் ரகசியம். மைத்திரிகா ரணிலின் டீல் அம்பலம். மழையில் நினைத்தபடி பெண் ஆர்ப்பாட்டம் நடந்தது என்ன? தமிழர் என்பதால் நீதிபதி இளஞ்செழியனை துரத்துவித்த அனுரா. பல நாடுகளுக்கான வரி விதிப்பு இடைநிறுத்தியதால் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம்.